நம்ம மேலே மிகுந்த அன்போடு இருக்கிறவங்க திடீர்னு கோவப்பட்டா அதை எப்படி எதிர்கொள்கிறது கூட நம்மளால் தெரியாது, நமக்கு தெரியாது. அப்படி கோவப்படும்போது அந்த கோபத்துக்கு நாம் கொடுக்க வேண்டியது ஒரு சின்ன அங்கீகாரம் தான். அதை பற்றிய ஒரு கவிதை தான் வேரல் புக்ஸ் வெளியீடாக வெளிவந்துள்ள டோக்கன் நம்பர் 1 என்ற எனது கவிதை தொகுப்பிலிருந்து இதோ உங்களுக்காக. கோபத்தோடு இருக்கும் அன்பரிடம் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை எதிர்பார்க்காதீர்கள். ஏன் முகத்தை பார்க்க மாட்டேங்கிற? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன் உம்முன்னு இருக்கிற? எதுக்கு இத்தனை கோபம்? இப்படி கேள்விகளாய் கேட்டு பதிலை எதிர்பார்ப்பது மேலும் மேலும் காயப்படுத்துமென நினைத்ததுண்டா? அதே கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேளுங்கள். உங்களுக்குள்ளிருந்தே பதில்களை கண்டெடுங்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் எக்கச்சக்கமான பதில்கள் இருப்பதை கண்டுணருங்கள். பதில்களோடு செல்லுங்கள். பதில்களை பகிரும் முன் கோபத்தை அங்கீகரியுங்கள். ஆம், அன்பானவர்களின் கோபம் முதலில் எதிர்பார்ப்பது அங்கீகாரமே. நம்ம மேலே கோபப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோபத்தை உதாசீனப்படுத்திட்டு நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே தொண பேசிக்கிட்டே இருந்தோம்னா, உன் மேலே இவ்வளோ தூரம் கோபத்தோடு இருக்கிறேன், அந்த கோபத்துக்கான காரணம் என்னன்னு கூட நீ கேட்க மாட்டியா? அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த புரிதல் இருந்துச்சுன்னா, அந்த கோபத்துக்கான காரணத்தை நீங்கள் கண்டறிந்து அதை சரி செய்து விட்டால் அந்த அன்பு அப்படியே தொடரும். புரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம்.